எந்த விஷயத்தில் இறங்கினாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, அசால்ட்டாக எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடியவங்க. ஆளுமை திறன் உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் அங்கே ஆளக்கூடிய கிரகம், அதனால் ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகமாக வரும். சூரிய பகவானுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கு நட்சத்திரமாக வர்றதுனால இந்த மேச ராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேசத்துக்கு இரண்டாவது ஸ்திர ராசியாக ரிஷபராசி வந்து அமரும்போது சுக்கிரன் வீடு இல்லையா, ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களா அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய லக்னம் செவ்வாய் என்பதனால சுக்கிரன் இரண்டாம் இடமாக இருக்கிறதுனால செவ்வாய் சுக்கிரன் இணையும் போது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி பெண்கள் மூலிமா சின்ன சின்ன பேச்சுகள் இவங்களுக்கு அடிபடும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலையில் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரமும் இந்த சூரியனோட நட்சத்திரம் என்பதனால வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய யோகம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால உணவு சம்பந்தமான தொழில் இவங்க அமைச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இரண்டாம் வீடாக சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை, பண வரவுக்கு எந்த ஒரு இடைஞ்சலுமே இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசி என்பதனால தலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி என்பதனால தொழில் அப்படிங்கிறது அரசாங்க உத்தியோகமாக இவங்களுக்கு அமையும். குறிப்பாக இராணுவம் சார்ந்த தொழில், தீயணைப்பு சார்ந்த தொழில்னா இவங்களுக்கு அருமையாக அமையும். விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு நபராக, எல்லா மாணவர்களையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நபராக இந்த மேசராசி மாணவர்கள் வள வருவாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த மேசராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பொறியாளர் துறையும் ஏற்ற துறை தான். அதே மாதிரி சுரங்க தொழிலும் இவங்களுக்கு ஏற்ற தொழில் தான். செங்கல் சூளை வைக்கிறது, ஊர் பஞ்சாயத்து தலைவர், அதே மாதிரி தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய எல்லா தொழிலுமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும். துணிச்சலாக இறங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு போர்க்குணம் குறைந்தவர், அதனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கோபம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கோபம் டக்குன்னு வருதே, அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீதிமான்கள் கரெக்டாக தான் செயல்படுவாங்க. நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் செயல்படுவாங்க. அந்த இடத்துல தான் பேசுவாங்க, அந்த இடத்துல தான் செயல்படுவாங்க. அந்த இடத்துல தன்னுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எந்த பக்கம் நீதி இருக்கோ அந்த பக்கம் தான் நிற்கக்கூடியவங்கள இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இவங்களுக்கு இந்த முக்கியமான தலைமை பொறுப்பெல்லாம் இவங்கக்கிட்ட தேடி வரும். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா அந்த 10 நிமிஷத்து வீடியோவும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த மார்ச்சுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இந்த மேசராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க, மார்ச் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அஸ்வினியா, பரணியா, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய் என கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்தில் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். உங்களுடைய திறமைக்கு இந்த மார்ச் மாதத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக நீங்கள் இருந்தாலும் அடுத்தவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லது. சொந்த காரியங்களில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன விஷயத்தை கூட அதை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணி சமாளிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள். சொந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள், குடும்ப விவகாரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மனநிறைவு ஏற்படாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக எதிர்பாலினத்தவரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆணாக இருந்தால் பெண் மூலியமாவோ, பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாவோ ஏதாவது ஒரு இடைஞ்சல் இந்த காலகட்டத்தில் வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாலோ அல்லது உறவுகளாலோ ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழிலில், வியாபாரத்தில் இந்த போட்டி நிலை மாறும்.
மருந்து சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்க, ரசாயனம் சார்ந்த தொழில்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலக தொடர்பான காரியங்கள்ல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்துல வரும். எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரம் காட்டாம ரொம்ப பொறுமையாவும், நிதானமாகவும் இந்த காலகட்டத்துல இருக்கணும். இல்ல அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். அதனால நிதானமா அணுகுற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். அதனால முடிந்த அளவுக்கு இந்த மேசராசி என்பர்கள் நிதானமா இருங்க. எப்பவுமே நேர்வழியில தான் போவேன்னு டக்குன்னு ஏன்பா ஊரை சுத்திட்டு நான் போவேன். நேரா அந்த வழியில போனா டக்குன்னு ஊர் வந்துரும். அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடியவங்க தான் அந்த மேசராசி என்பர்கள். ஆனா இந்த காலகட்டத்துல வழியெல்லாம் வேண்டாம். அதனால கொஞ்சம் நேரா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த குறுக்கு வழியெல்லாம் தேடினீங்க அப்படின்னா, சின்ன சின்ன காரியத்துல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. எளிதில மற்றவங்க உங்களுடைய கருத்துக்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த காலகட்டத்துல நிறைய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு. ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய கிரக அமைப்பா தான் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டயும் பேச வேண்டாம். குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாம ஒரு சிலர்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் அதிகமாக வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால மனதை ஆன்மீக பக்கம் கொஞ்சம் கொண்டுட்டு போங்க. மனதில் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலியமாக கூட ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அப்பப்போ வரும். ஒரு சில மகிழ்ச்சிகளும் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அதிகமாக வந்து அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உறவினர்கிட்ட நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. நம்மளுடைய நண்பன் தானே, நம்மளுடைய உறவுகள் தானே அப்படின்னு மரியாதை குறைவாக நீங்கள் ஒரு சில இடத்துல பேசும்போது அவங்க இந்த காலகட்டத்தில் கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பேசிடுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் இந்த காலகட்டத்தில் கோபத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மேசராசி பெண்கள் நிறைய நன்மைகள் கிடைக்கும். எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத பொறுமையாக யோசித்து செயல்படுங்க. அவசரமாக அதே இடத்துல அந்த பிரச்சனையை சொல்லும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நட்பு வட்டாரத்தில் கூட கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. உற்சாகமாக தான் இருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தான் இருப்பீங்க. ஆனால் நட்பு வட்டாரம் அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன இடைஞ்சலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது. செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் வேகமாக இருக்கும். கொஞ்சம் விவேகமாகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. மனதில் சின்ன தடுமாற்றம் ஏற்படுத்தினா கூட கொஞ்சம் நிதானமானுங்க. அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண வரவு டக்குன்னு கிடைக்காம கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்கும். திடீர்னு சோர்வு ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேசராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது கல்வியில் கூட போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின மதிப்பெண்ணோட கொஞ்சம் மதிப்பெண் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிதானமாக அணுகிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு முறைக்கு பல முறை படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா விரயச்சனி காலம் என்பதனால விரய செலவு அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக வெளியில் பயணம் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணத்தில் ஒரு விஐபியோட சந்திப்பு கிடைக்கும். அதன் மூலிமா சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. குடும்ப உறவுகளோடு கூட்டு சேர்ந்து ஏதாவது புதுசாக தொழில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும். உங்களுடைய உழைப்பை அதிகமாக போடுங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே சின்ன சின்ன இடையூறை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எதுவுமே டக்குன்னு உங்களுக்கு நடக்காது. கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லாபமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடமையை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவும் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வீண் விரயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த வீண் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். விரக்தி மனப்பான்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை யாருக்கிட்டையாவது சொல்லி
அழுணும் போல் ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறது நல்லது. தேவையில்லாத வீண் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தலையிட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிதானமாக இருங்க. நீங்கள் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. சரி, இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இதிலேருந்து விடுவு காலம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்தால் இதை செய்யுங்க. அந்த முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் போய் ஒரு 6 தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் வெற்றிலை தீபமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். மனதில் ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து